வணக்கங்களே, கடவுளர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 26ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் இப்போ உங்களுக்கு 10ல் உச்சமாக இருக்கிறார். ஸோ உச்சம்னும் போது என்ன மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள்லாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் 8ஆம் அதிபதியும் கூட. ஸோ மாமியார் வீட்டில் எதை விருந்து கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் இல்லாடி அலர்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நிறைய கூட்டங்கள், நிறைய ஒரு கன்ஜக்ஷன் இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. புதிய தொழில் ஒப்பந்தங்கள், தொழில் வளர்ச்சிக்கான விஷயங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் 10ல் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் லோன்ஸ் அப்ளை பண்ணினீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சில நேரங்கள் கால் வலி இந்த மாதிரி விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் அந்த தையல் தைக்கிறதோ இல்லை கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சில பேருக்கு தேவைப்படலாம். வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு அலைச்சல், சின்ன சின்ன அலைச்சல்களை தவிர்க்க முடியாதுங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே போகும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வருமானங்கள் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நில வியாபாரம் பண்ணுறவங்க, தாயார் சார்ந்த விஷயங்கள், பூமி சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன் 10ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் 5ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளும் கொஞ்சம் நம்மளை ஏடாகூடமாக பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வர மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு ட்ராப் இருந்து அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சனி, 10-11ஆம் அதிபதியான சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர மாதிரி இருக்கும். நிறைய அலைச்சல்கள், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இருந்தாலும் குரு வக்கரமாக போகிறனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்த சூரியன் 5ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கவனம் தேவை. அதே மாதிரி குழந்தைகள்கிட்ட பேசும்போது சில நேரங்கள் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி சந்திரன் 4ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா அது ராசியிலே இருக்கும்போது பிரிந்த தாயார் ஒன்று சேர்ந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேஷ லக்னமாக செவ்வாய் தசாபுக்தினா செவ்வாய் பார்த்திங்கன்னா 1-8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் சரி, அதே நேரத்தில் அதீதமான ஆசைகளை தூண்டி அதனால் ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி வந்திருக்கள். ஸோ ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். பெரிய ஆசைகள், ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி வந்திருக்கு. குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 3ல் பிரயாணங்களை நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் வேலை ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி வந்திருங்கள். சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10-11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கொஞ்சம் சில பேருக்கு ஏற்படுத்தலாம். பட் இருந்தாலும் இப்போ போகிற ஒரு எஃபோர்ட்லாம் கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி வந்தாலும் புதன் 3-6ஆம் அதிபதி 10ல் தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணினா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாமியார் வீட்டுக்கு போகும்போது சில நேரங்கள் பகைமைனா ஏதாச்சும் விரோதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுக்தி வந்தாலும் கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கார். ஸோ நிறைய ஆன்மீக பயணங்கள் போகணும், ஆன்மீக சுற்றுலா போகணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கொடுத்துரும். மற்றபடி மேஷ லக்னமாக சுக்கிர தசாபுக்தி. சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2-7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள், புதிய பார்ட்னர்ஷிப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.
ஸோ இதுவரை என்ன ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்குமே வந்து இறைவனை பக்கத்தில் வச்சுக்கோங்க, இந்த ப்ராப்ளம் வராது. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்னா, போன ஜென்மத்தில் பண்ண இந்த பாவ புண்ணியங்கள் இப்போது தொடருமா, நமக்கு அதனால் பாதிப்பு வருமாங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தொடர்பான கண்டிப்பாங்க ஒரு கர்மாங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நமக்கு வந்து பிறவியே கிடையாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வழி வழியாக பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து கண்டினியூவாக ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த 3 பிள்ளைங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 பேருக்குமே ஒரே டிசீஸ், ஒரு ஹார்ட் அட்டாக்னா அந்த ஒரு ஹார்ட் அட்டாக் பர்டிகுலர் ஏஜில் வர்றது, ஒரு லெப்ரசி அதாவது தொழுநோய் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் இதில் எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகி வர்றது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்மா. ஸோ கர்மாங்கிறத வந்து கொண்டு வருவது ராகு கேதுகள் மற்றும் பாதகாதிபதி சூனியாதிபதி. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானட்டை வந்து கொண்டு வருது. ஸோ இந்த மாதிரி கார்னிக்குன்னு சொல்லுவோம். கார்னிக்குன்னா நம்மளால் விடுபட முடியாத ஒரு தண்டனை, அதாவது நமக்கு போன ஜென்மத்தில் செய்கிற ஒரு பாவத்தில் அதை வந்து நம்மளை வந்து ஜெயிலில் போட்ட மாதிரி ஒரு அப்படியே அடைச்சிடும். ஸோ அடைக்கிறதுங்கிறது நம்ம வந்து ஜெயிலில் இருக்கிறதுக்குன்னு அர்த்தம் கிடையாது. அது நம்ம வெளியில் வர முடியாமல் ஒரு தவிப்பைத்தான் நம்ம சொல்கிறது. ஸோ அப்போனா எப்படி அப்படின்னீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் பாதகாதிபதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூனியாதிபதினு சொல்லுவோம். ஒரு திதி சூனியம் இருக்குன்னா ஒரு 2 ராசிகளோ ஒரு 4 ராசிலேருந்து ஒரு திதி சூனிய ராசிகளும் சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து 6, 8, 12 இந்த மாதிரி ஒரு கட்டங்களில் அடைபடும் பொழுது அவரோட வாழ்க்கையில் வந்து அந்த தசாபுத்தி முடிகிற வரை அவங்க ஒரு ட்ராப்பில் மாட்டுறாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உதாரணமாக ஒரு தாய் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஏடாவடமான இந்த மாதிரி திதி சூன்யம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஏடாவடமான ஒரு திசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மன வளர்ச்சி கூண்டி போய் அது வந்து ஒரு 15-16 வருஷம் இருந்து கஷ்டப்பட்டு, அதனால் அந்த 16 வருடங்கள் இப்போ ஒரு குரு தேசம் நடந்து அந்த மாதிரி ஏடாவடம் மாட்டும்போது ஒரு 16 ஆண்டுகள் அவங்க வந்து ரொம்பவும் அந்த கடினமான ஒரு துக்கத்தை அனுபவிக்கணும். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி நல்லா இருந்திருப்பாங்க, ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து கார்னிக்காக ஏதோ ஒரு இதாகி சித்தப்பிரம பிடிச்சி இருக்கிறது, அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 12 வருஷம் அப்படியே இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மென்டலி நல்லா இருந்தார், ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு மென்டலி கொலாப்ஸ் ஆகிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அகப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய பெயின்னு. நல்லா நடந்துட்டு இருந்தாருங்க, நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டாருங்க, என்னென்னே தெரியல அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னா, அவருடைய ஜாதகத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த திதி சூனாதிபதி பாதகாதிபதி இந்த 6, 8, 12 தசை நடத்தும் போது இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஏன்னா பேத்தட்டிக்கலி என்ன ஆகிடுதுன்னா, சில பேருக்கு வந்து கண்டினியூவாக பாதிக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒரு வாழ்நாளில் வந்து நான் பார்த்த வரை வந்து ஒரு 35 ஆண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து டோட்டலாகவே டிப்ரெஷன்ஸ் தான். ஸோ டோட்டலாகவே டிப்ரெஷனில் வந்து ஒருத்தன் 35 வருஷம் 40 வருஷம் இருக்கிறான்னா அவனுக்கு வந்து எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வந்து எல்லா பிளானட்டுமே வந்து அந்த ஒரு வகைராலே போயிடுது. நம்ம கிளைண்ட்டு தான் அவர். ஸோ அந்த ஒரு இதிலே மாட்டும்போது அவரால் வெளியே வர முடியல. அவரும் போராடுறாரு, என்னென்னோ பண்ணி பார்க்குறாரு. பட் சீக்வன்ஸ் வந்து அவருக்கு கை கொடுத்து வரவே இல்லைங்கிறது தான் ரொம்ப பேத்தட்டிக்கான விஷயம். இன்னமும் அவர் போராடிட்டு தான் இருக்கிறான்றதும் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு 35 ஆண்டுகள் போராட்டங்கள்லாம் வந்து யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அது லைனாக வர எல்லா திசையுமே அந்த ட்ராப்பில் மாட்டுது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ட்ராப்பில் இருக்கவங்க என்ன பண்ணலான்னா, மேக்ஸிமம் வந்து அவங்களுடைய விஷயங்கள் வந்து அதுக்குன்னு காசு பணம் வராமலோ கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இவங்க சேர்த்து வைக்கிறது இவங்க அனுபவிக்கிறது இல்லை, வேறு யாரோ எடுத்துகிட்டு போயிடுவாங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த பாதகாதிபதி திதி சூனியாதிபதி நடக்கும் திசைகளில் ஒன்று இந்த மாதிரி ட்ராப்பில் போய் மாட்டி மன உளைச்சலை கொடுத்துரும். மன உளைச்சல் கொடுக்கலன்னா கூட இவங்க ஓடி 40 பாலமாக நான் பணம் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போகிறது தான் மேட்ரு. ஸோ அதனால் நம்ம இருக்கும்போதே தான தர்மங்களை செய்ய பழகிக்கணும். இப்போ அந்த மாதிரி இருக்குன்னா யாரோ திதி சூனியாதிபதி இந்த மாதிரி இருந்து ஒரு தசை நடக்கும்போது அந்த பர்டிகுலர் திதி வரும்போது தான தர்மங்களை கொஞ்சம் கொடுங்க. மற்றவங்களுக்கு கொடுக்கணும் மனசே வர மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஒரு இயற்கை நீதியே என்னென்னா, நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அது வருங்கிறத வந்து முதல்ல புரிஞ்சிக்கணும். அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஓகேங்களா? இப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண கீரை விற்கிறவங்கலேருந்து ஒரு காய்கறி விற்கிறவங்கலேருந்து எல்லாருக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா போய் பேரம் பேசுகிறது, போய் சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு பெரிய ஒரு கடையிலையோ ஒரு ஹோட்டலில் பெரிய ஒரு ஹோட்டல்லையோ போய்ட்டு நம்ம இப்போ 100 தோசை 150 தோசை 200 தோசைனா கொடுத்துட்டு டிப்ஸு கொடுத்துட்டு வருவோம். ஆனால் கீரைக்காரன் மட்டும் 20 வந்து பேரம் பேசுவோம். எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்கள். அப்போது நம்ம அந்த மனதோடைய லெவல் அப்படி இருக்குது. எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறோங்கிறது வந்து நாமே கண்ணாடியில் பார்த்து துப்பிக்க வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் மாற்றிக்கங்க. கொடுங்க. ஒரு 10 ரூபானா 20 ரூபா கொடுங்க. என்ன 10 ரூபா 20 ரூபாவில் அவன் நம்ம மாடி வீட்டை கட்ட போகிறான், இல்லை உங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போகிறான். ஸோ உங்களது மனதை விசாலப்படுத்தி
நீங்கள் தான தர்மம் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ சம்பாதிக்கிற காசெல்லாம் என் பிள்ளைக்கு, என் பேரனுக்கு, முப்பாட்டன் எல்லாம் எனக்கே வேணும், எல்லாம் எனக்கே வேணும்னீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. இதனால் நீங்கள் பாதிக்கப்படுறீங்கிறது தான். ஏன்னா அடித்து பிடுங்கிறதுலாம் இருக்குது. மற்றவங்க சொத்தெல்லாம் அடித்து பிடுங்கணும், ஒருத்தன் மாட்டானா அவனை மொட்டை அடிக்கணும் அப்படிலாம் நினைக்கிறவங்களாம் வந்து அவங்க சந்ததி மட்டும் இல்லை, இவனே அனுபவிக்கிறது கிடையாது. டோட்டலாக இது வந்து டோட்டலாக வந்து கோட்டுத 30-40 வருஷம் கேஸ் நடந்ததெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இவனும் அனுபவிக்குது, மற்றவனையும் அனுபவிக்குது, இவன் இருந்து செத்து போயிடுவான். நான் என்ன இருக்கும்போது கொடுத்துட்டு போயேன், எவ்வளோ தான் சாப்பிட்ருவேன், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10% தான தர்மம் பண்ணான், என்ன 15% தான தர்மம்னா இதெல்லாமே மக்களுக்கு வந்து அந்த இதே தெரியல. எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னா நாளைக்கு உனக்கு ஒன்றுமே இருக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அப்பா என்ன செஞ்சார், உங்கள் தாத்தா என்ன செஞ்சார், அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு. ஸோ கொடுத்து தான தர்மங்கள் செஞ்சு தான் இதை வந்து பரிகாரமாக பண்ண முடியுமே ஒழிய நீங்கள் வந்து அது உடனே வந்து நான் இதை கொடுத்தா இது தீர்மானம் இல்லை, ரேண்டமாக கொடுத்துட்டு வாங்க. உங்களோட தகுதி வந்து ஒரு 10,000 சம்பாதிக்கணும், உங்களால் ஒரு 100 தானம் பண்ண முடியாதா? ஒரு 20,000 சம்பாதிக்கணும், ஒரு 200 தானம் பண்ண முடியாதா? அது கூட கொடுக்கறதுக்கு மனசு இல்லைங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். தான தர்மங்கள் செஞ்சால் தான் இதுலேருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.